நாங்க ரெட்டியாப்பட்டி. ரெட்டியாப்பட்டி. நீங்க வாங்கின குட்டியை பத்தி சொல்லுங்க. எப்படி இருக்கு? ரெண்டு முட்டியுமே பொட்டை. ரெண்டும் பொட்டை. ஆட்டுக்கு பல்லு? ஆட்டு பல் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. விலை எவ்வளவு? எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு வாங்கிருக்கீங்க? 55 ரூபா சொன்னாங்க. ரெண்டு குட்டி ஆடையா? மொத்தத்துல டோட்டல் ஒரே வியாபாரிட்ட. இது ரெண்டு குட்டி ஆடு, அது ரெண்டு குட்டி ஆடு தான். அது ரெண்டு குட்டி ஆடு. ஆமா. அதுக்கு ரெண்டு குட்டி குட்டி, ஒரு பொட்டையும் ஒரு பொட்டை ஒரு கிடா குட்டி. ஒரு கிடா. அதுக்கு பல் நல்லா இருக்கா? அது 6 பல்லு. அப்ப 4 குட்டி 2 ஆடும் சேர்த்து மொத்தம் அவங்க சொன்னது வந்து 55,000 சொன்னாங்க. 55. நாங்க 50 ரூபான்னு வாங்கினோம். 5 ரூபா குறைச்சிருக்கீங்க. ஒரு செட்டுக்கு 2500 ரூபா குறைச்சு. விலை எப்படி இருக்கு? விலை பரவாயில்ல. பரவாயில்ல. அது இது வந்து 50 ரூபானா 25 தான். 25. இது கொஞ்சம் விலை கம்மி. இது 23. இது கூட 2000. இது ரெண்டு குட்டி ஆடு. இது ரெண்டு குட்டி ஆடு. இது சின்னது வந்து 3 குட்டி ஆடு. இது ரெண்டு குட்டி வந்து ஒரு பொட்டையும் கிடாவுமா? ஒரு பொட்டையும் கிடாவும் 23 ரூபா. இது 3 குட்டி ஆடு எவ்வளவு? அது எவ்வளவுன்னா 3 குட்டி ஆடு 18,000. 23. ரெண்டு குட்டி ஆடு 23. அது 18,000. அது கொஞ்சம் சின்னதா இருக்கிறதுனால 18. இது கொஞ்சம் பெருசா நல்லா இருக்கிறதுனால 23. அது ரெண்டு என்ன குட்டி? பொட்டையா கிடாவா? ஒரு கிடாய் ஒரு பொட்டை. நல்லா இருக்கு. அது 3 கிடானா? 3 பொட்டை. நல்ல கிடா, காயடிக்காத கிடா, கரும்பூர் கிடா, கொம்பு நல்ல பின்கொம்பு, நல்ல பருங்காலு, நல்ல வால் அமைப்புலாம் நல்லா இருக்கு. 25 ரூபா சொல்லி 19,000 ரூபா முடிஞ்சது. ஆட்டுக்கு வாங்கிட்டு போறாங்க. ரெண்டு செம்மறி எட்டையாபுரம் போட்டு பாலுடி குட்டி போட்டு ஒரு 10-15 நாள் இருக்கும். ஆமாண்ணா. கோடி இப்பதான் உளுந்துருக்கு. ஆமா. ரைட். என்ன தேவைக்காக வாங்கிட்டு போய் பால் ஊத்தி வளர்க்கத்தான். மாடு கிடக்கா? மாடு கிடக்கு. மாட்டுக்காரங்க எல்லாருமே இந்த மாதிரி பொடி குட்டியை வாங்கி வாங்குறீங்களா? என்ன காரணம்? வாங்கினா செலவு கம்மி. பால் ரேட் இல்ல. பால் ரேட் அதுக்காக அதுல கிடைக்கிற மிச்ச பால் இதுல ஊத்திடுது. சரி, ஒரு நாளைக்கு எவ்வளவு பால் செலவாகும்? இது 1/2 லிட்டர் 1 லிட்டர் குடிக்கும். மத்தவங்க வளர்த்தா இது டபுள் ஆயிரும். இது ரெண்டும் என்ன சொன்னாங்க? எப்படி கட்டி எப்படி வாங்கிருக்கீங்க? 5 ரூபா சொன்னாங்க. ரெண்டையும் சேர்த்து ஒரே வியாபாரி 3,500 வாங்கிருக்கு. ரெண்டையும் சேர்த்து 5 சொல்லி 3,500. ஆமா. சந்தையில வந்து நல்ல ஒரிஜினல் உருப்படியா தேர்ந்தெடுத்திருக்காங்க. எவ்வளவு நேரம் ஆச்சு இந்த உருப்படி எல்லாம்? 4 மணி நேரம் ஆச்சு. 4 மணி நேரம் வாங்கிருக்கு. 4 மணி நேரம். அப்ப சந்தை ஆரம்பிச்சதுல இருந்து இங்க தான். ஆமா, அங்க இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த 5-6 உருப்படியா வாங்கி சந்தையே முடிஞ்சு போச்சு. சரி, எப்படி இருக்கு கண்ணனே? எப்படி இருக்கு சந்தை நிலவரம்? சந்தை கொஞ்சம் பரவாயில்ல. விலைவாசி அதிகம். ஆடுகள் வரத்து கம்மிங்கனால விலைவாசி அதிகமாயிட்டு சம்சாரிகள் எல்லாம் குட்டிகள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட். நீங்க வாங்கின உருப்படிகளை பத்தி சொல்லுங்க ஒவ்வொன்னா. எல்லாம் ஒரே வியாபாரம் 70,000 வாங்கிருக்கு. மொத்தம் 2, 4, 5. ஒரு பெரிய உருப்படி, ஒரு 4 கிடா குட்டி. எல்லாமே இது ரெண்டும் பல்லு போடாது. அது சென்னையா இருக்கு. ஆடு 4 கிடாமரி. 4 கிடாமரி. 4 கிடாமரியும் நல்ல வசமான ஒரிஜினல் பீஸா தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. மொத்தமா சேர்த்து எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு குறைச்சு வாங்கி கொடுத்தீங்க? அவ்வளோத்தையும் சேர்த்து. சரி, எவ்வளவு? 70 ரூபா. 70. அசாத்திய திறமையில 30,000 அடிச்சு குறைச்சு வாங்கிருக்கு. ரைட். சரிண்ணா. எந்த ஊருனே போகுது? எங்களுக்கு விளாத்திக்கலாம். 2 கிடாமரி. 2 கிடா. எத்தனை மாசம் குட்டினது? இது ஒரு 4 மாசம் குட்டி இருக்கும். சரி, என்ன சொன்னாங்க? எப்படி வாங்கிருக்கீங்க? என்ன எவ்வளவு சொன்னாங்க? எப்படி வாங்கினீங்க? அதான் அவங்க 16 ரூபா சொன்னாங்க. சரி, 15 ரூபா ரேட்டுக்கு வாங்கி 7,500. 7,500 அவ்வளவுதான். 500 முடிஞ்சது. சரி, இது என்ன வளர்ப்பு? எவ்வளவு நாள் வளர்ப்பு? ஒரு 4 மாசம் 5 மாசம் வளர்ப்பு. மேய்ச்சல் முறையா எப்படி? இல்ல, கை வளர்ப்பு. ஏற்கனவே வீட்டுல குட்டி இருக்கு. சரி, அதோட சேர்த்து இது தீவனம் என்ன தீவனம் போட்டு? தீவனம் மக்காச்சோளம், அகத்திக்கொலை, சீனி அவரை போட்டு. இதுல எதெல்லாம் விலைக்கு வாங்கி போடுறீங்க? சொந்தது எல்லாமே சொந்தம். அதனால உங்களுக்கு 0 செலவு தான். ஆமா, மக்காச்சோளம் மட்டும் அப்பப்ப விலைக்கு வாங்கிக்கிறேன். சரி, எவ்வளவு நாள் கழிச்சு இந்த குட்டிகளை விற்பனை கொண்டு வருவீங்க? ஒரு பேஜ்ல எத்தனை குட்டி வளர்க்கும்? ஒரு 6 மாசம் 5 மாசம் 6 மாசம். நீங்க ஓரளவு பெருசா வரவும் நீங்க ஒரு ஆள் தான் வளர்க்குறீங்க? ஆமா. வீட்டுல சப்போர்ட் இருக்கா? இல்ல, நான் ஒரு ஆள் தான். ஒரு ஆள் எத்தனை குட்டி வளர்க்கலாம்? நல்லா வளர்த்தா 10 குட்டி வளர்க்கலாம். ஒரு ஆளுக்கு 10 குட்டி கிடைக்கும். இந்த ஆடு வளர்ப்புல நல்ல லாபம் எடுக்கணும். அதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு டெக்னிக் இருக்கா? நல்லா பார்த்தோம்னா நல்ல லாபம் இருக்கு. நல்ல எல்லாரும் நல்ல பொறுப்பா பார்க்கணும். நல்லா பார்க்கணும்னு சொல்லி தான் வாங்கிட்டு போறாங்க. வளர்ப்புறது சும்மா பிடிச்சிட்டு அப்படியே போய் நிக்காம போய் பொறுப்பா அந்த டயத்துக்கு இறவைக்கிறது செய்யறது பண்ணோம்னா மிச்சம் இருக்கு. மிச்சம் இருக்கு. உங்களோட ஒரு நாள் தீவனத்தை சொல்லுங்களேன்.
ஒரு நாளைக்கு காலையில இருந்து இன்னென்ன தீவனம் நான் போடுவேன் அப்படின்னா? காலையில அகத்திக்கொலை, காலையில அகத்திக்கொலை, அதுக்கு பிறகு மத்தியானம் இது சீனிய உரம், காலையில சீனிய உரம் போட்டு, அகத்திக்கொலை போட்டுட்டு சீனிய உரம் சீனிய உரம் போட்டு தான் அகத்திக்கொலை. ஓ, காலையிலேயே சீனிய உரம், அதுக்கப்புறம் அகத்திக்கொலை 2. ரெண்டாவது ஒரு 10-11 மணி போல தண்ணி வைக்கிறது, கோதுமை தவிடு போட்டு தண்ணி வைக்கிறது, கோதுமை தவிடு போட்டு தண்ணி, ரைட்டு. திருப்பி வந்து கொலை அகத்திக்கொலை. இது சாயங்காலம் வந்து தண்ணியை வச்சு ஒரு 4 மணிக்கு இது இவ்வளவுதான். அவ்வளவுதான். ரெண்டாவது நைட்டு வந்து மக்காச்சோளம் இது அந்த நைட்டு தான் அந்த ஹெவி தீவனம் போடுறீங்க? ஆமா ஆமா, ரைட் ரைட். காலையில நைட்டு ஃபுல்லா அசை போடுறதுக்கு அது சரியா இருக்கும். ஆமா. குட்டி 8500, எல்லாமே கிடா குட்டி. ஒரு 5 மாசம் குட்டி இருக்குமா? 6 மாசம் இருக்குமா? 8 மாசம் இருக்கும் குட்டி. ஒரு 6 மாசத்துக்கு மேல இருக்கும்னா? என்ன தேவைக்காக பிடிச்சு போறீங்க? எப்படி வளர்ப்பு, எப்படி விற்பனை? வளர்ப்பு எவ்வளவு நாள் கழிச்சு விற்பீங்க? 4 மாதம் கழிச்சு. இது இப்போ வாங்கிருக்கீங்க ஒரு 6 மாசம் குட்டியா, ஒரு 4 மாசம், ஒரு 10 மாசம் வளர்த்து வித்துருவோம். வளர்த்து வித்துருவீங்க. இதுக்கு முன்னாடி வித்திருக்கீங்களா? லாபம் இருக்கா? வந்தா வித்துறது. கொஞ்சம் கையில காசு கிடைக்கிறாப்புல வந்தா வித்துருது. இல்ல கைத்தீவனம் தானே போடுவீங்க? கைத்தீவனம் போட்டா தானே வெயிட் கூடும். அதையெல்லாம் போட்டு லாபத்தை எடுக்க முடியுது. இன்னொரு 5 மாசம் கழிச்சு என்ன விலைக்கு? 15 ரூபா 16 ரூபாய்க்கு. இல்ல குறைஞ்சது மினிமம் இந்த விலை வந்தா எனக்கு லாபம், வித்துருவேன் அப்படின்னா ஒரு 15. ரெண்டுமே நல்ல காட்டு மேய்ச்சல்ல உள்ள ஆடு, நல்ல வேலி ஆடு, நல்லா இருக்கு. என்ன ஸ்பெஷல்? என்ன ஸ்பெஷல் ஆடுது? பாலெல்லாம் சூப்பரா இருக்கும். அதெல்லாம் கிளீன் நல்லா இருக்கும். இதெல்லாம் ஆமா, அதெல்லாம் ஆடு நல்லா கிளீன் நல்லா இருக்கும். இது இன்னைக்கு நல்லா நேர்த்தி தேர்னா இது நல்லா. இன்னைக்கு ஒரு ஆடு ஒன்று 25,000 நேர்த்தி தேர்ச்சினா 250. ஆமாண்ணே. இன்னைக்கு எவ்வளவு? 27 ரூபா இன்னைக்கு வியாபாரம். ஆமா, ரெண்டும் சேர்ந்து இன்னைக்கு. ஒன்னு 13 தந்தா காசு 200 14 26 ரூபாய் வந்துருச்சு. வாங்கிட்டு வரேன். சாமி இருங்க சாமி. அதெல்லாம் அப்படி கிடையாது. இது வந்து கொம்புலாத பிறவிதேன். இது வந்து ஆமா ஆமா இப்படி இருக்கு. அடுத்து தாலி ஆடு இருக்கு, கொம்புலா சாதி ஆடு இருக்கு. இது வந்து சாதி ஆடு, கொம்புலா மோளையாடு. இது வேற பேர் மோளையாடு. கொம்புலா மோளையாடு. கொம்பு இல்லாத ஆட்டுக்கு கிராக்கி இருக்கா? ஏன்னா கோயிலுக்கு வாங்குறவங்க எல்லாம் கொம்பு இருக்கணும்னு சொல்லுவாங்க. கோயிலுக்கு கொம்பு இருக்கணும். அதே போல வெட்டுக்கடை எல்லாத்துக்குமே கோயிலுங்க கொம்பு கேட்பாங்க. இது வந்து வளர்ப்புக்கும் எதுவும் கிடையாது. வளர்ப்பு அது உங்களுக்கு பெரியதுக்கு வாங்கிட்டு போறீங்க. ஆமா, அது நம்ம கூட பொறுத்து வாங்குறேன். அந்த ஆசைப்பட்டேன். நீங்க எப்படி ஆசைப்படுறீங்க? எனக்கு ஒரு ஆசை தான். அது வந்து நல்ல பால் மாடு, ஜெர்சி மாடு வாங்குற மாதிரி ஆசைதான் வாங்குறது. சொன்ன விலை என்ன? நீங்க எப்படி கேட்டீங்க? முத விலை 27,200. 27,700. இதுல வியாபாரிகிட்ட எவ்வளவு குறைச்சிங்க? இங்க சந்தா காசு கொடுத்தாச்சு. இந்த அம்மா தான் வாங்க கொடுக்க சொல்லிட்டாங்க. வியாபாரி சொன்ன விலை? ஆமா, வியாபாரி சொன்னது வந்து 30 ரூபா சொன்னாப்ல. 30 ரூபா சொல்லி 3000 குறைச்சி வீட்டுக்கு போய் சேரச்சுல 30,000. நீ டீ கண்டுபிடிக்க அங்கிட்டு போகணும். ரைட் ரைட். வயசுல எப்படி இருக்கு? யாருக்கு? 4 பல்லு. 4 பல்ல இளப்போர் 12,500 ரூபா. நல்ல சினையா இருக்கு போலுக்க. என்ன வெத்தாடு தான் குடியா? சரி ரைட் ரைட். ஆனா என்ன விலைக்கு முடிஞ்சது? 2 ஊட்டி ஆடு. 2 ஊட்டி ஆடு 12,000. எது தாயி? இதானா? இது தாயி, இது 2 குட்டி. குட்டி 2 என்ன குட்டினா? குட்டி 2 என்ன குட்டி? ஒரு பொட்டை குட்டி, ஒரு ஆண் குட்டி. ஒரு பொட்டை, ஒரு கிடா. இது அப்ப முத ஈத்தா ரெண்டாவது ஈத்தா? ரெண்டாவது ஈத்து இருக்கும். எவ்வளவு சொன்னீங்க? 12 ரூபா. சிவகாசியில இருந்து. சரி, எத்தனை குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க? எத்தனை வாங்கிருக்கீங்க? 2 குட்டி தான் வாங்கணும் வந்தோம். சரி, 2 வாங்கியாச்சு. 2 பொட்டையா கிடாவா? கிடா. ரெண்டுமே கிடா. இதெல்லாம் பல்லு போட்டிருக்கா, பல்லு போடலையா? 2 பல்லு போட்டுருக்கேன். ரெண்டுமே 2 பல்லு. என்ன தேவைக்காக வந்தீங்க? எப்படி வாங்கிருக்கீங்க? கோயிலுக்கு தேவையானது. கோயிலுக்கு வாங்குறீங்க. சரி, எப்படி எதிர்பார்ப்பு இருக்கும்ல கோயிலுக்கு? ஒரு கருப்புல இருக்கணும், ஒரு உயரமா இருக்கணும், இத்தனை கிலோ இருக்கணும், விலை எவ்வளவு இருக்கணும்? கருப்பு இந்த மாதிரி தான் பார்த்து நல்லா உயரமா இருக்கணும். சரி, இந்த ரேட்டும் பார்த்துருக்கணும். கரெக்டான ரேட் தான் வாங்கியிருக்கு. கரெக்டான ரேட். கரெக்டான ரேட்னு முன்னாடி விடுங்க. என்ன சொன்னாங்க? ரெண்டையும் ஒரே வியாபாரிட்ட வாங்கிட்டீங்களா? ரெண்டையும்? ஆமா, ஒரே வியாபாரிட்ட. சரி, என்ன சொன்னாங்க முதல்ல? 33 சொன்னாங்க. ரெண்டையும் சேர்த்து? ரெண்டையும் சேர்த்து. சரி, முத விலை நீங்க எப்படி கேட்டீங்க?
முத கேட்டது 25 கேட்டோம். 25 கேட்டோம். 33 சொன்னது 25ல இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமா, ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு போனோம். மறுபடியும் அவர்கிட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டோம். மறுபடியும் அவர்கிட்ட வந்தோம். 27 சொன்னோம். இல்லைன்னாரு. மறுபடியும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரைட்டு முதல் வியாபாரம் 27 விட்டுட்டாரு. சரி, இட மதிப்பு எல்லாம் பாத்தீங்களா? இடம் இப்போ 13 கிலோ வரும். 13 கிலோ 26 கிலோ. ஆமா, சரிக்கு சரியா இருக்காண்ணா இன்னைக்கு வேலை. ஓரளவு திருப்தியா முடிஞ்சிட்டு கோயிலுக்கு முடிஞ்சு. உடனே கொண்டு போறதா வளர்த்து கொண்டு போறதா? உடனே அடுத்த வாரம். ஒரு வாரம் வீட்டுல கிடக்கணும். ஒரு வாரம் வீட்டுல. அண்ணா 3 என்ன விலைக்கு முடிஞ்சது? 3 சேர்த்து 38. 3 சேர்த்து 38. அருமை. 2 பேரும் கிளம்பியாச்சு. கையில ஒரு கம்பு, 2 செம்மறி குட்டி. எந்த ஊர் போகுது? பூசனூர். தூத்துக்குடி மாவட்டம் தானே? ஆமா, தூத்துக்குடி மாவட்டம் பூசனூர். கம்பு என்ன விலைக்கு முடிஞ்சது? 150 ரூபாய்க்கு ஆட்டுக்கு கொலை பறிக்கிற கம்பு. இன்னும் அதுக்கு கத்தி ஒரு 200 300 ரூபாய்க்கு வாங்கணும். ரைட்டு. 2 செம்மறி எட்டையாவரம் போட்டு, ஒரு 2மே வெம்பூர் போட்டு. ஒரு வெள்ளை அதிகமா இருக்கு. இது 2 கடா தானா? கடா. 2 கடா. என்ன விலை சொல்லி எப்படி வாங்கிட்டு போறீங்க? 14 ரூபா சொன்னாங்க ஜோடி. சரி, ஜோடி 12 ரூபா. ரைட். 6 12 ரூபா. எப்படி இருக்கு இன்னைக்கு விலைவாசிகள்லாம்? நல்ல விலை தான், கூட தான், குறைக்க முடியல. நான் மதுரையில இருந்து வரேன். மதுரையில இருந்து எத்தனை பேர் வந்தீங்க? நேற்று காலைல இருந்து வந்துருக்கேன். நேற்று காலையில வந்துட்டீங்களா? வெள்ளிக்கிழமை காலையில வந்துட்டீங்களா? செம்மறி பிடிச்சிருக்கீங்களா? அப்போ செம்பரிக்கு தானே வந்தோம். உங்களுக்கு வெள்ளாடு பிடிச்சா வெள்ளாடு பிடிக்கும். எத்தனை உருப்படிகள் பிடிச்சிருக்கீங்க? நம்ம பிடிச்ச இப்போதைக்கு 8 உருப்படி பிடிக்கும். 8 உருப்படி. எல்லாம் வளர்ப்புக்கு தானா? எல்லாம் வளர்ப்பு தானே. இல்ல மறு சேல்ஸுக்கா? இல்ல வளர்ப்பு தானே. எல்லாம் வளர்ப்புக்கு. இது எந்த கடாவை பத்தி சொல்லுங்க. இது 19 ரூபா சொன்னாங்கண்ணே. சரி, 19 சொல்லி 16 ரூபாய்க்கு முடிச்சுருக்கேன். 16,000. காய் அடிக்காத கிடா. ஆமா, காய் கன்னி கிடா. இது என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? கோயிலுக்கு குட்டிக்கு தானே. குட்டிக்காண்டி காயாடு நிறைய வச்சிருக்கேன். காயாடு குட்டிக்காண்டி வச்சிருக்கேன். இதுல இருந்து குட்டி பிரீட் பண்ணி எடுக்கிறீங்க. இந்த கலரை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? இது வந்து நம்மளுக்கு பிடிச்ச கலர்னே. எல்லாரும் இந்த செம்போர் கரும்போர் அந்த மாதிரி எடுப்பாங்க. பால் கன்னி கலர்னே. மதுரையில இது ஓடும்னா கன்னி கிடா. நல்லா இருக்கு. அப்பா நல்லா சூட்டி பாருங்க அண்ணா. ரைட். எவ்வளவு விலை குறைச்சிங்க இதுல? ஒரு 4 கயிறு பாத்திரம் எவ்வளவு விலை குறைச்சிங்க? ஒரு 5 ரூபா வரைக்கும் குறைச்சிங்க. அப்ப அவங்க சொன்னது அதான் 19 ரூபா இருந்துச்சு. 19 சொல்லி முடிஞ்சது 3 ரூபா இருக்கு. 3 ரூபா. 21 ரூபா சொல்லி 19. 22 ரூபா சொல்லி 19. 19,000 கிடா. பல்லு 2ஆ? என்ன சேரனே? பல்லு சேரல. பல்லு சேரல. அப்போ இன்னும் பெருசா வளரும். 3 ஆடு 50. தலைச்சேரி பிரீடு சூப்பரா இருக்கு. பியூர் ஒயிட். நிற சினையா இருக்கு. பல்லு சேர்ந்துருக்கா? பல்லு சேர்ந்துருக்கு. 3 ஆடு. இதுவும் இங்க கிடக்கு. உள்ள 2 கிடக்கு. இதெல்லாம் சேர்த்து 50,000. என்ன விலைக்கு நான் முடிஞ்சது? ஃபுல் செட்டு வியாபாரத்துக்கா வளர்ப்புக்கா? என்ன விலைக்கு முடிஞ்சது? 32,000. 16. 2 கிடா. காய் அடிச்சு கிடா. ஆமா, 2 காய் அடிச்சு கடா. என்ன தேவைக்காக? கோயிலுக்கா ஃபங்க்ஷனுக்கா? கோயிலுக்குயா? கோயிலுக்கு. 32,000. கறி என்ன மதிப்பு உழுவா அண்ணாச்சி? நீங்க ஒரு கணக்குல வாங்கிருப்பீங்கல்ல. 32,000 வாங்கினா ஒரு 32 கிலோ வரும். 32 கிலோ. அவ்வளவுதானே? சரிதானா? ஆமா சார், அவ்வளவுதான் வரும். 70 தான் இருக்கும். அந்த மெத்த கேனா செட்டு பூரா நமக்கு ப்ராஃபிட். ஆமா. இது பல்லு எப்படி இருக்கு? பல் 2 பல்லியா? அதுவும் 2 பல்லா? ஆமா, 2 பல்ல போட்டாதான் நல்லா இருக்கும். ஆமா, நல்லா இருக்கும். கறி நல்லா இருக்கும். 3 பக்கம் 50. என்ன கணக்கு? இது கொஞ்சம் பெரிய ஆடா இருக்கு. 3 சேர்த்து 50,000 வாங்கிட்டு போறாங்க. இது ஒரு கிடா, இது ஒரு கிடா, இன்னொரு கிடா வரணும். போயிட்டா? சரி. 3 கிடா சேர்த்து 24, 39, 27. 16,000. குட்டி கிடையாதா? குட்டி இல்ல. சேனை. பல்லு 4 பல்லா? ஆச்சரியமா இருக்க. 4 பல்லு சேனை. இது ஒண்ணுதான் வாங்கிருக்கியா? நல்ல பாலாட்டு வர்க்கத்தை சேர்ந்தது. 16 சொன்னது அவங்க 20 சொல்லி 16. 4,000 ரூபாய் குறைச்சிருக்கேன். 13. ஆனா நம்ம கோயில்பட்டிண்ணே. கோயில்பட்டி. இன்னைக்கு சந்தை நிலவரத்தை சொல்லுங்க. எப்படி பாத்தீங்க? எப்படி ஆடு? சந்தை நிலவரம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. குட்டி வாங்க முடியல. வாங்க முடியல. ஆமா, இந்த குட்டியில ஜோடி 13 ரூபாய் சொல்றாங்க. ஜோடியா? ஆமா,
ஜோடி 13. எல்லாம் மொத்தமா ஒரே செட்டா வாங்கியிருக்கீங்களா? ஆமாண்ணே. எல்லாம் பொட்டையா கிடாவா? எல்லாம் கடா குட்டி தானே. எல்லாமே கிடாவா? ஆமா. சரி சரி. எல்லாம் எத்தனை மாசம் குட்டிகள்ண்ணே? இதெல்லாம் 2 மாசம் 2.5 மாசம் குட்டியா தான் இருக்கும். அவ்வளவுதான் அண்ணே. எல்லாம் கிடாதான்? ஆமா, எல்லாம் கடா குட்டி தான். என்ன எல்லாமே கிடா குட்டியா வாங்கிருக்கீங்களா? நம்ம கோயிலுக்கு வளர்க்க தானே. கோயிலுக்கு அந்த கருப்புலாம்? ஆமா, அந்த கோயிலுக்கு கோயிலுக்கு யாராவது கேட்டாங்கன்னு? இல்ல நம்ம கோயிலுக்கு வெட்டுறது சொந்த யூஸ்க்கு. அவங்க சொன்னதுல எதுவும் குறைக்க முடிஞ்சதா? அவங்க 15 ரூபா சொன்னாங்கண்ணே, 12 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். 15 ஆமா, வாங்கி சொந்த யூஸ். நம்ம மத்தபடி லாப கணக்கெல்லாம் இல்ல கோயிலுக்கு இங்க போய் தான் கூட 1000 ரூபா கொடுத்து வாங்கிருக்கேன். ரைட். எல்லாமே நல்லா ஒரிஜினல் நல்ல கொடியாட்டு குட்டியா வாங்கிருக்கீங்களா? விலைதான் வித்தியாசமா இருக்குண்ணே. சரி. எல்லாம் எத்தனை மாச குட்டிகள்? எப்படி என்ன கணக்குல வாங்கிருக்கீங்க? 3 மாச குட்டி இருக்குங்க. எல்லாம் 3 மாச குட்டிகள். சந்தையில ஒரிஜினலா பார்த்து வாங்குறதுதான் பெரிய கஷ்டமா இருக்கு. நல்ல ஒரிஜினல் கலரு சூப்பரா இருக்கு. அது 2 மாருங்க அட்டகாசமா இருக்கு. 2 கிடா குட்டி 3 பொட்டை குட்டி. ஓ, அது வேற கலந்து வாங்கிருக்கீங்களா? எது 2 கிடா குட்டி? அது 2மா? இந்த நடுவுல இருக்கிறது 2 கிடா குட்டி, மத்த எல்லாம் பொட்டை குட்டி. என்ன கலந்து வாங்கிருக்கீங்களா? என்ன காரணம்? அவ்வளவுதான். ஒன்னும் வந்ததுக்கு தூக்கி போட்டு போக முடியும். வாங்க முடியல. என்ன பர்பஸுக்காண்டி வாங்கி வளர்க்குறீங்க? அது குட்டியை பெருக்குறீங்க? ஆகும். பாத்துக்கிட்டே அப்புறம் ஒரு 10 ரூபா கூட கேட்டா விற்கிறாங்க. ரைட் ரைட் ரைட். சும்மா இருக்கிறாரு ரிலேட்டடா சரி. சும்மா இருக்கிற வெட்டி போடணும். ஜோடி எவ்வளவு சொன்னீங்க? இந்த கடா குட்டி என்ன ரேட்டு? ஜோடி மொத்தத்திலேயே மொத்தத்துல 30. 2 4 6 உருப்படி. 2 4 5 உருப்படி. 2 கடா குட்டி 3 பொட்டை குட்டி. மொத்தம் சேர்த்து 30 ரூபா. 30. IR 30. ஓகே ஓகே. அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? குமரச்சக்கனாரம். ரைட்டு. என்ன 2 செம்மறி மயிலம்பாடி அடிகருப்பு குட்டியை பிடிச்சிருக்கீங்க? வாங்கிட்டு போறீங்களா? விற்க கொண்டு வந்தீங்களா? வாங்கிட்டு போறோம். வாங்கிட்டு போறீங்க. பெருசு வாங்காம நடுத்தரமும் வாங்காம பால்குடி குட்டி வாங்கிருக்கீங்களா? ஆடு கிடக்கா மாடு கிடக்கா? மாடு கிடக்கு. மாடு கிடக்கு. வழக்கமா இந்த மாதிரி சௌரியமா கிடைச்சதுன்னா வாங்கிட்டு போறீங்க. ஆமா. இன்னைக்கு சௌரியமா கிடைச்சதா கிடைக்கலையா? நிலத்தையே வாங்க குட்டி பாலுக்காக வாங்கிட்டு போறோம். எவ்வளவுங்க? பாலுக்காக. ரைட். என்ன விலை சொன்னாங்க? எப்படி கேட்டீங்க? எப்படி முடிஞ்சு? 5 ரூபா சொன்னாங்க, 4 ரூபாய்க்கு வாங்கிடலாம். 5 சொல்லி 4 குட்டி ஒவ்வொன்றும் 2000. ஆமா. பொட்டையா கிடாவா? கிடாவையும் போட்டேன். 2மே கிடாவா? 1 பொட்டை, 1 பொட்டை. ஆமா. ரைட். இந்த வளர்த்து அதை உருப்படி ஆக்கணும். ஆமா. ஆடு கிடக்குல்ல அப்போ? கிடக்கு. அப்போ அனுபவசாலி தான். அப்போ பிரச்சனை இல்லை. ஆடு 100 ஆடு வச்சிருக்காரு. அப்போ பண்ணையாறுல அப்படி சொல்ல மாட்டீங்க. எங்கள இருக்கு கோயில்பட்டி. கோயில்பட்டி. ஒரு குட்டி ஆடு. ஒரு குட்டி ஆடு. அதாவது குரால் மொதல் ஈத்து போட்டுருக்கேன். ஆமா. குட்டி என்ன குட்டி? குட்டி கடா குட்டி. குட்டி கடா குட்டி. அதில் போட்டு ஒரு 1.5 மாசம் இருக்கும். ஆமா, அவ்வளவுதான். குட்டி தலையீத்து குரால். குரால். ஆமா. என்ன விலைய சொல்லி என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 13 சொன்னாங்க, 10க்கு வாங்கியிருக்கு. 13 சொல்லி 10. 3000 ரூபாய் அடிச்சிருக்கீங்களா? குறைச்சிருக்கீங்களா? 10ங்கிறது சரியான விலை தானே? கரெக்ட் தான். அவ்வளவுதான். 6 மாசத்துல குட்டி வித்தா எடுத்துடலாம். கடா குட்டியாது. அதை வித்தா நம்ம காசு ஆக்கிடலாம். அவ்வளவுதான். எவ்வளவு ஆடு வச்சிருக்கீங்க வீட்டுல? இப்பதான் முதல்ல வச்சிருந்தோம். இப்போ மறுபடியும் வெயில் காலத்துக்கு வாங்கியாச்சு. ஆமா, அவ்வளவுதான். எப்படி இருக்கு? நீங்க ஆடுகள் வரத்துல நல்லா இருக்கா? ரேட்டும் பரவாயில்ல. ரேட்டும் பரவாயில்ல. எப்பா இந்த வார்த்தைய கேக்குறீங்க எவ்வளவு நேரம்? என்னட்டும் இந்த ஊர் தான். 8000 தான். கறிக்கு தான். எவ்வளவு குட்டிகள் வாங்கிருக்கீங்க? எல்லாம் ஒரே தரத்து குட்டியா இருக்க? நம்ம கடையில எலஸ் மட்டும் தான் இருப்போம். கடையா? ஆமா. கடை எங்க இருக்கு சொல்லிருங்க. இங்க எட்டயபுரத்துல தான் இருக்கு. எட்டயபுரத்துல கடை பேரு ஆர்த்தி மட்டன் ஸ்டால். ஆர்த்தி மட்டன் ஸ்டால்ல இருந்து எல்லாம் நல்ல தரமான குட்டியா பிடிச்சிருக்காங்க. ஒரே தரம். எல்லாமே பல்லு போட்டிருக்காது போலுக்க? பல் போடல. பல்லு போடாத குட்டியா வாங்கிட்டு போயிருக்காங்க. ரைட். இன்னைக்கு எப்படி இருக்கு சந்தை நிலவரம்? கறிக்கடைக்காரங்களுக்கு தான் தெரியும். உண்மையா 900 ரூபாய் மார்க்கெட் வாங்கலாம். 900 ரூபாய் மார்க்கெட்டுக்கு வாங்கலாம். கறிக்கடைக்காரங்களே அவ்வளவுதான் வாங்க முடியும். எல்லாமே கிடாதானா? பொட்டை குட்டி இருக்கு, கிடா குட்டி இருக்கு. கிடா குட்டி இருக்கு. இன்னைக்கு 1 கிலோ 900 ரூபாய் கறி கணக்கு. இது எல்லாம் ஒரு 13 ரூபா 14 ரூபா இருக்குமா? இதா 9 to 10. 9 to நல்ல உயரமான 2 ஆடுகளை பிடிச்சிருக்காங்க. பொட்டையா கிடாவா? ரெண்டுமே கிடா. 2 காய் அடிச்சது தானா? 2 காய் அடிச்சது. 2 காய் அடிச்சது. என்ன தேவைக்காக போகுதுனே? மொட்டையோட பேத்திக்கு மொட்டை போட போறோம். பேத்திக்கு மொட்டை போட தாத்தாவோட சீரா. இட மதிப்பு பாத்தீங்களா? எப்படி செலக்ட் பண்ணீங்க? பல்லு எப்படி இருக்கணும்? பல்லு இது 2 பல்லு. சரி. இது பல்லு போடல. 2 பல்லு. அந்த பெருசு வந்து 2 பல்லு இருக்கு. இது வந்து பல்லு போடல. சரி. எத்தனை கிலோ கறி எஸ்டிமேட்? எத்தனை வேன் பிடிச்சு போறீங்க? கறி 40 கிலோ கணக்கு பண்ணிருக்கேன். அப்ப 2 வேன்.
2 வேனு 40 கிலோ கறி. என்ன சொன்னாங்க, எப்படி குறைச்சி எப்படி வாங்கிருக்கீங்க? இது 27 ரூபா சொன்னாங்க, சரி 22 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. சரி. இது 18 ரூபா சொன்னாங்க, 16 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. 16 ரூபா. சரி, நம்ம தேவை இருக்கு. ஆமா சார். சுத்த கருப்பு, ஒரு செம்போர் கலர் நல்லா இருக்கு. ரெண்டுமே பல்லு போடாதது. கொட்டையா கிடாவானே? 2 கிடா குட்டி. ரெண்டுமே கிடா குட்டி. வளப்புக்கா கோயிலுக்கா? வளப்புக்கு வளப்புக்கு வாங்குறதுல வித்தியாசமா வாங்கியிருக்கீங்க. இது கோயிலுக்கு கருக்கடை, கருப்பு கோயிலுக்கு, அது வந்து வளப்புக்கு ஓரளவு சின்ன குட்டியா 4 மாசம் 5 மாசமா வாங்குவாங்களா? நீங்க பெருசா வாங்கிருக்கீங்க? இல்ல இந்த வீட்டுல இருக்க குட்டி கொஞ்சம் பருங்குட்டியா இருக்கு. சரி. பொடி குட்டி வாங்கினா அந்த குட்டி முட்டிரும்ல, அதனால இதெல்லாம் கொஞ்சம் பெரிய. சிலர் வந்து கொஞ்சம் பெரிய சீசா வாங்கினா நோய் நொடிகள் அண்டாது, ஈஸியா வெயிட் கெயின் ஆகும் அப்படிம்பாங்க. சரி, என்ன சொல்லி எப்படின்னு வாங்கிருக்கீங்க? என்ன சொன்னாங்க, எப்படி வாங்கினீங்க? ஜோடி 30 ரூபா சொன்னாங்க. ஒரே வியாபாரி? ஆமா, இல்ல சம்சாரிட்டேன். ஒரே ஆள்கிட்ட வாங்கிட்டீங்க. ஜோடி 30 சொன்னது, கேட்டது 22 கேட்டு 25 முடிச்சு. 25, 12,500 ரூபா. 1000 ரூபா கிரயம். ஓகே, எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரம்? எப்போ வந்தீங்க, எவ்வளவு நேரம் ஆச்சு? நாங்க 6 மணிக்கு வந்தோம். சரி. அந்த ரேட் ரொம்ப கிராக்கி தான். 6 மணிக்கு வந்து ஒரு 8 மணி ஆயிருது வெளியே வர்றதுக்கு. இன்னும் வாங்க போனவங்க வாங்கிட்டு இருக்காங்க.